வணக்கம் நிக்கிதா. அதாவது காவிரி விவகாரத்தில் தமிழக அரசை கண்டித்து சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் நேற்று தஞ்சாவூரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக முதல்வர் விஜய் குறித்து உதயநிதி ஸ்டாலின் பேசிய கருத்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு காங்கிரஸ், பாஜக மற்றும் தாவேகாவினர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இந்த சூழ்நிலையில் தமிழக முதல்வரையும் பெண்களையும் இழிவுபடுத்தும் விதமாக பேசிய உதயநிதி ஸ்டாலின் மீது வழக்கு பதிவு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் பைரவி தஞ்சாவூர் கிழக்கு காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்துள்ளார். புகாரின் அடிப்படையில் 9 பிரிவின் கீழ் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து இன்று காலை வல்லம் துணை கண்காணிப்பாளர் காயத்ரி, திருவிடைமருதூர் காவல்துறை கண்காணிப்பாளர் அழகேசன், கிழக்கு காவல் ஆய்வாளர் மணிகண்டன் ஆகியோர் தலைமையில் சென்னையில் உதயநிதி ஸ்டாலினை கைது செய்து தஞ்சாவூர் மகிழா நீதிமன்றத்திற்கு அழைத்து வருகின்றனர். இந்த சூழ்நிலையின் காரணமாக தற்போது தஞ்சை நீதிமன்றத்தில் போலீசார் குவிக்கப்பட்டு வருவதால் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் திமுக கட்சியினை சேர்ந்தவர்கள் அங்கு சேர்ந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடலாம், மேலும் பல்வேறு கட்ட போராட்டத்தில் ஈடுபடலாம் என்ற நோக்கத்தில் போலீசார் பாதுகாப்பு பணியில் தஞ்சை நீதிமன்றத்தில் பலப்படுத்தியுள்ளனர். இதனால் தஞ்சை மாவட்டமே பரபரப்பான சூழ்நிலையும் பதற்றமும் ஏற்பட்டுள்ளது. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டு தஞ்சைக்கு கொண்டு வரப்படும் நிலையில் காவல் நிலையத்தில் அவரை ஆஜர்படுத்த உள்ளனர். கிழக்கு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படாமல் இருக்க அவசரமாக சச்சிதானந்த மூப்பனார் தெரு பகுதியில் அமைந்துள்ள தெற்கு காவல் நிலையத்தில் தற்போது ஆஜர்படுத்துகின்றனர். போலீசார் தற்போது பேரிகார்டு அமைத்து பாதுகாப்பு பணியில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் தஞ்சை மாவட்டம் முழுவதும் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் தற்போது குவிக்கப்பட்டு வருகின்றனர். நிக்கிதா.